விலாக் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஸ்டாப் ஒன்று பண்ணோம் இல்லையா? இந்த ஃபிஷ் ஸ்டாப்பை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதே லொக்கேஷனில் வச்சு சமைச்சு செமையாக சாப்பிட போகிறோம். ஆமாம், காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆலையை தூக்கிடும் போல இருக்குது. அடுப்பு எப்படி பற்ற வைக்கிறதுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபஸ்ட்டு மீனை பிடி பண்ணி அப்புறம் பற்ற வச்சுக்கலாம்டா. சரிவா, மீனை பிடிக்கலாம். ட்ராப் வாங்க, ட்ராப் வைக்கலாம். தள்ளி வைக்காத, தள்ளி இல்லை வை, ட்ராப் வை. அப்புறம் எப்போ மீனை பிடிக்கிறது பார்த்து இருங்களே. முள்ளுகளே கிடக்க போகுதுடா. தள்ளு. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை ஓட்டம் ஒன்று இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாப் பண்ணி பிடிச்சதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் வந்துட்டு பிடிச்சோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன கிளை மேலே இது இலையுது? இது நண்டு குஞ்சு மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல. இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் கூட போகுது. சரி, நாளைக்கு காலையிலேயே வந்துட்டு இதே இடத்துல வரும் இந்த ஃபிஷ் ஸ்டாப் வந்து எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி ஆனால் காலைல 7 மணி ஆகுது. நேற்று வச்சு ட்ராப்பை எடுக்க வந்திருக்கோம். மீன் மாட்டிருக்கோம் மாட்டிலையே, நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவை எல்லாத்தையும் வந்து தள்ளிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாப் வந்து போயிட்டு வந்து எடுத்து பார்க்கலாம். பிடிங்கடா. எப்படி தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி எப்பயும் போல தான் சல்லுன்னு இருக்கு. வா, உள்ள விராமீன் எல்லாம் கிடக்கு. விராமீனா? உண்மையில தான் கேட்டு இங்க பாரு. ஏய், என்ன விராமீன் இல்லைங்களே இது? விராமீன் தான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான மீன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோவுக்கான மீன் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஆனால் மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியில் வந்ததுனால நம்மளுக்கு ஒன்று அதனால ஒன்று லாக்கலாம் கிடையாது. அது எல்லாத்துலையும் ஒரு மீன் இருக்கு. ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலும் வகையிலையும் மீன் இருக்கு நம்மள்ட்ட. இப்போ கிராப்பு ஜாமான் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு சமைக்கிறதுக்கான இடத்த வந்துட்டு தேடி வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இல்லைப்பா, பக்கா சூப்பராக இருக்கு. வேற லெவலில் சீகு மாதிரி தனியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேற லெவலில் இருக்குது. என்ன லொக்கேஷன் செமையாக இருக்குது. நல்லா தண்ணி பறவைலாம் பறந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஒரு குழம்பே வச்சு வரவில் இருக்கலாமே. ஒன்றுக்கு 4 வாட்டி அலசியாச்சு. இதில் இன்னொரு 5 வாட்டி அலசிடுவோம். நம்மளே அரிஞ்சு சாப்பிடுங்கிறப்ப அந்த பேர் தோல்லாம் போயிட்டு தேய்ன்னு தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சி பாதி சதை போயிட்டு. இதான் ஃபைனல். நம்ம சுத்தம் பண்ண முடியலையா? ஃபைனலாக நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்து தண்ணி இதையும் போட்டு அலசிடுவோம். இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. பரண்டதை இதையும் போட்டு அலசிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். மீன் அவ்வளோதான், இனிமேல் சமைக்கலாம். வா, ஆனால் காற்றடிச்சு பரட்டி விட்டுறாதுல. கரெக்டாக மீன் தான் 1 கிலோ சைஸில் இருக்குது. அப்புறம் எப்படி பரட்டும்? ஆமாம். எதுக்கு ஆரம்பியே நீ உரிச்சு கூட வேற எடுத்துட்டு 9:30 மணி ஆகுதுன்னு சோறுங்கள. இதை சாப்பிட்டு தான் வயத்தை அனுப்பலான்னு இருக்கேன். சரி, நீ உரிச்சு விட்டு அறிஞ்சாரு. உரிச்சு வேறு தானுமா? வேற லெவலில் இருக்க கட்டிங்க. மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக மீன் அப்படியே ரெடியாக இருக்கு. நல்லா சுத்தமாக இருக்குல்ல. இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு புளி கரைச்சியா தக்காளி புளி விட்டுப்போம். இது தக்காளி வர இருக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக. தக்காளி ஏன் புளிஞ்சாவணுமா? நறுக்கி போட்டானே. நறுக்கி போட்டால் அது ஒரு சோறாது. அதோட சோறாது தக்காளி போட்டா வச்சுக்கேன், நல்லா சாந்து சாப்பிட்றதுக்கு தான் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். நான் முறையாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறதுக்கு தக்காளி போட்டு இருக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும்னா, மீன், மிளகா மாவு, உப்பு, புளி வச்சு. இதில் என்னென்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி. தக்காளி போட்டாச்சா? அப்புறம் அடுத்து புளியை ஊற்றிப்போம். புளியை ஊற்றணுமா? ரொம்ப ஊற்றானா கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கேன். காரம் போடு, திங்கிற மாதிரி போடு. நம்மளுக்கு ஏற்ற காரம் இதுதான். நான் இதான் ஓகேவா? போடு.
நல்லா வந்து மசாலாவாக இருக்கணும் அந்த மாதிரி. இவ்வளோ தான் வேணும். இது தேவைப்படுது, என்ன பண்ணுறது? இந்த தேங்காய் எடுத்து மிச்சம் வைக்காத, அள்ளி போடு. ஓகே, இப்போ உப்பு உன் கையில் போடுறியா? மண்ணு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மீன் வறுக்கிறது இல்லை, உப்பு போட்டு டேஸ்ட் பண்ண முடியாது. உப்பு கரெக்டாக போதுமா என்னன்னு, அதான் ஒரு பிரச்சனை. ஏன் டேஸ்ட் பண்ணா எப்படி இது ஒரு இதாக இருக்குங்க, குழம்புலாம் கொதிக்கிறப்ப எடுத்து பார்த்துருவோம். எப்படி பார்க்குறது? சுட்டு பார்க்க வேண்டியதான். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணணும். என்ன தெரியுமா செய்யும்? கரண்டி ஒண்ணாந்து டேஸ்ட் வர்ற உப்பு போதுமானு இருக்கும். சொல்லிடுவேன் நானும், என்னது எதில் உள்ளது அப்படின்னோம்னா அப்புறம் தான் சொல்லணும். மெயின் வெரைட்டி வச்சிருந்தேன், உப்பு இதுக்குலாம் கொண்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஓகே ஓகே ஓகேவா? அடுப்புக்கு போகலாமா? அடுப்பு பற்ற வை. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம். அதில் அடுப்பை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இந்தாப்பா விறகு கேட்ட போடு. நேற்று என்ன கேட்ட? காத்து பார்க்குறேண்ணா. இன்னைக்கு நம்ம காத்தடிச்சு ஏச்சு மறைச்சிக்கடா. வாய்ப்பே இல்லை ராஜா. வேணா மறைச்சிக்கிட்டு நீ ஏன் சமைச்சிக்க? கொளுத்து கொளுத்து. இது இன்னைக்கு எரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் உட்காந்து கொஞ்சம் எரிட்டும். சூடு ஒன்னராது ஃபுல்லாக இந்த பக்கம் தான் போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா வேட்டியை விரிச்சு பிடிச்சி மறைச்சிக்கிட்டு தான் நிற்கணும். அடுப்பு பிடிச்சி வச்சுங்க. ஆனால் நெருப்பு தான் வந்து சட்டியில் பட மாட்டேங்குது, எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் லேட்டாக தான் கருவேப்பிலை இப்படி கொண்டு வந்து காய்ச்சி இப்படி உட்காந்துக்கிற இல்லைன்னா வேறு வழி இல்லை. ஓகேவா? இது வேறு புகை இங்கே வருதுடா. இங்கே வேக்கம் கிரியேட் ஆகுது. அப்படியே போயிடாத, வந்துடு. கேமரா ஓடுதான்னு பார்த்துக்கிறேன். நான் மறைக்கிறதுனால தான். மறைக்கலன்னா அடுப்பில் உனக்கு சூடு ஏறாது. போடு போடு. என்னது? வெந்தயம். வெந்தயம் சூடு வரல. சூடு வரலடா. இரு இல்லை வந்துட்டு அந்த புரியுது. புரியுதா? கரண்ட் எங்க? கரண்ட் இருக்க கையை வச்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு கலை. சரி போடு. அடுத்தது நீ என்னப்பா இவ்வளோ நேரமாக சமைக்கிற? கருவேப்பிலையை போட்டால் காற்றுல பறந்துட போகுதுடா. அமுக்கி போடு நல்லா. வா இதெல்லாம் இருக்க சூடு. சூடு இருக்கு. இப்போதான் அது வெங்காயத்தை போட்டுருமா? போடு. வெங்காயம் மாத்து. வெங்காயம் இப்போதான் தீ நல்லா உரைக்குதுடா. அதுக்கு தீ நல்லா உரைக்குது. தண்ணி விடுக்கோ. சில வார்த்தைலாம் அந்த மாதிரி இருக்கு. எங்க இருக்கு? ஒன்னுகிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இப்போ ஃபேனு போடுவாங்களா வீட்டில், காற்று உரைக்கலன்னு சொல்ல மாட்டாங்களா? காற்று எப்படி உரைக்கும்? சொல்லுவாங்க, அது ஒரு இதுதான். அதை மாரி தீ உரைக்குது, அவ்வளோதான். 21க்கு என்னவோன்னு சொல்லுவாங்கல்லப்பா. ஓகேங்களே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீனை போட்டுடலாமா? சிம்மில் வச்சுட்டியோ? மேக்ஸிமம் வைக்கலாம். மேக்ஸிமம் வை. இந்த மாதிரி நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்ருக்கீங்களாங்க? இது எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே மசாலாவாக அப்படியே மிதக்குது. வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். டேக்கு தான். எப்படி இருக்கு மீன் ஃப்ரை? வேற லெவல்ல இருக்கு. இருப்பா, எவ்வளவு நேரம் வர பசி புடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் உட்காரு. நீ என்ன காமிக்கிறது உங்கள்கிட்ட? இந்த மாதிரி சமைக்கிற வரைக்கும் ஒன்றும் ஓகே. சமைச்சு முடிச்சுட்டு பார்த்துட்டே அப்புறம் உட்காந்துக்கிறது. பார்த்துட்டே உட்காந்துருக்கோண்டா. இல்லை மீன் சமைச்சு நம்ம திங்க போகிறோம். அதை பார்க்க விடுவாங்களே. இல்லை, அவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்களும் சமைச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரெசிபியை மறந்துடாதீங்க. நான் என்னென்னலாம் வீட்டில் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். என்ன ஓகே, எடுத்து சாப்பிடுமா? அப்படியே வச்சு சாப்பிடு. அப்படியே வச்சு இது பண்ணிக்கிறா. ஏன் அப்படியே ஷேர் பண்ணிப்போம். ஷேர் வேறு பண்ணுமா? கீழே விழுது. என்னாச்சு எடுத்துக்கோ. அப்படியே அந்த மீன் கொஞ்சோண்டு பேத்துட்டு வச்சு உரிச்சிங்க. உண்மையிலே அந்த மசாலா கூட கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அப்படியே நாக்கில் போட்டா
ஆஹா ஆஹா ஆஹா. வேற லெவல் உண்மையிலே வந்து உண்மையாக நான் உப்புக்கு தான் பயந்தேன், கரெக்டாக இருக்குது உப்போட. ஆஹா செம்ம டேஸ்ட். உண்மையே சமையல சாப்பாடுலாம் இதுதான் இந்த ஒரு டேஸ்ட், அந்த தக்காளி அந்த புளி தான் ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. உண்மையாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், பண்ண எப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் இதே மாதிரி ஒரு சமையல் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை கூடிய சீக்கிரம் வந்துட்டு மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலை மற்றும் முத்து. பாய். ஆஹா செம்ம.